ஹலோ, வெல்கம் பேக். இன்ஸ்டன்ட் பாட் ரெசிபீஸ் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதில் வந்து இன்றைக்கி நான் கேரட் பொரியல் காட்ட போகிறேன். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து பீன்ஸு, பீட்ரூட்டு, கேபேஜு, இது டக்குன்னு வேகக்கூடிய காய்கறி எல்லாமே இந்த மாதிரி தான் பண்ணணும். சாட்டே மோடில் போட்டுக்கோங்க. எண்ணெய் சேர்த்து தாளிக்கிற ஐட்டமெல்லாம் எடுத்துக்கோங்க. கடுகு, உளுந்து, நீங்கள் சீரகம் வேணால் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகா, 2-3 பல்லு பூண்டு லைட்டாக அப்படி இடித்து போட்டுக்கோங்க. இது பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. லேசாக உப்பு சேர்த்து வதக்கிடுங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். இப்போ கேரட்டை வந்து துருவியோ இல்லைனா இது மாதிரி கட் பண்ணியோ ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் அந்த எண்ணெயில் அது நல்லா வதங்கினா போதும். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றக்கூடாது, தெளிக்கணும். இப்போ சிலருக்கு வந்து கேரட் பொரியல் வந்து கொஞ்சம் கேரட் ஹாஃப் குக்கூடாக இருந்தால் தான் பிடிக்கும் இல்லையா? அவங்களாம் வந்து நான் ஊற்றுனதை விடமே இன்னும் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. தண்ணி லேசாக தெளிச்சா போதும். இப்போ இதை மூடி போட்டு நீங்கள் என்ன ஆப்ஷன் வைக்கணுன்றதை நான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸ்டீம் ஆப்ஷன் 1 மினிட்டு, மேனுவலாக இருந்தாலும் 1 மினிட்டு, ப்ரெஷர் குக்கர் ஆப்ஷன் வைக்கிறதா இருந்தாலும் 1 மினிட் வச்சா போதும். அது முடிஞ்ச உடனே நேச்சுரலாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆனாலும் ஓகே, இல்லை நீங்களே கூட ரிலீஸ் பண்ணி விட்டுக்கலாம், தப்பு இல்லை. இப்போ நான் பாருங்கள் பாப்பாவுக்கு கொடுக்கணுங்கிறனால தண்ணி கூட சேர்த்து கொஞ்சம் குழையவே வேக வச்சுருக்கேன். உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் சாட்டே மோட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை பரட்டி விட்டுட்டு தேங்காய் பூ வேணால் தேங்காய் பூ சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கேரட் பொரியல் ரெடி. இது மொத்தம் செய்கிறதுக்குமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் ஆகும்.